இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆபீஸ்ல எல்லாரையுமே செக் பண்ண மாதிரி இப்ப பாரதியை செக் பண்ண வந்திருக்கோம். அவ்வளவுதான். ஒருவேளை பாரதி ஆபீஸ்ல இருந்திருந்தா அங்கே செக் பண்ணிருப்போம். மத்தபடி இதுல பெருசா கோவப்படுற அளவுக்குல ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, இது எங்களோட டியூட்டி. நீங்க பணத்தை எடுக்கலனா எங்களை செக் பண்ண அலோ பண்ணுங்க. உங்க மேல நீங்களே ஏன் சந்தேகத்தை வர வச்சுக்கிறீங்க? செக் பண்ணிக்கோங்க மேடம். கான்ஸ்டபிள், சரி போய் செக் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னத்த இது? மேடம், வீடு முழுக்க தேடியாச்சு மேடம். சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இன்னும் இந்த பசங்களோட பேக் தான் இருக்கு. மேடம், அதெல்லாம் செக் பண்ண வேண்டாமே. சார், செக் பண்ணணும்னா எல்லாத்தையும் செக் பண்ணி தான் சார் ஆகணும். அதையும் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். அது ஏன் ஸ்கூல் பேக்? டேய், அமைதியா இரு. போதுமா? ஓகே பாரதி, எங்க டியூட்டியை பார்க்க ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சுதாகர் சார், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஏன் சார், பாரதி உங்க கம்பெனில 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாளாச்சும் தேவையில்லாம லீவ் போட்டிருப்பாளா? இல்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி இப்படி எல்லாம் நடந்திருப்பாளா? கையில 2 பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்போ மீட்டிங்னு கூப்பிட்டாலும், நீங்க எவ்வளவு தூரத்துல வேலை சொன்னாலும் அத ஓடி போய் செஞ்சவ தானே சார் இவ. அவ மேல எப்படி சார் உங்களால சந்தேகப்பட முடிஞ்சது? சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. பாரதி இடத்துல வேற யாரா இருந்தாலும் நாங்க இப்படிதான் நடந்துக்குவோம். கான்ஸ்டபிள், வாங்க போலாம். அக்கா, யார் நீ? நான் இவங்களோட தம்பி. கையில என்ன? பணம். 3 லட்சமா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பணம் ஏது? எங்க அக்காட்ட இருந்தா வாங்கினேன். நான் கொடுத்தனா? டேய் மனோ, என்னடா சொல்ற? நான் எப்போ உன்கிட்ட பணத்தை கொடுத்தேன்? என்கிட்ட இவ்ளோ பணம்லாம் கிடையாதே. என்னக்கா இப்படி சொல்ற? நீ பாத்ரூம்ல இருந்தப்போ நான் உன் பேக்ல இருந்து பணத்தை எடுத்துக்குவான்னு கேட்டேனே, நீயும் எடுத்துக்கோன்னு தானே சொன்ன. அதான் நான் கேண்டீன் கான்ட்ராக்ட் கட்டுறதுக்கு எடுத்துட்டு போனேன். அக்கா, உன் பேக்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துக்க.